எப்படி நம்ம உச்சநீதிமன்றத்துடைய அப்சர்வேஷனுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புடைய மதிப்பு கிடையாதுன்னு சொல்றோமோ, கிடையாது. அதே மாதிரி இங்க உள்துறை அமைச்சர் ஒரு ஆணை பிறப்பித்தா அதற்கு மாறுதலாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே இருந்தால் அந்த தீர்ப்பு தான் பைண்டிங். அதனால இது மரபு ரீதியாகவும் தமிழ் தாய் வாழ்த்து இறுதியில் தேசிய கீதம் அப்படிங்கிறது இருக்கு. ஆய்வுகளின்படி பகுத்தறிவோடு ஆய்வு செய்தாலும் இன்றைய இந்திய சூழல்ல இந்த மரபே தொடர்வதுதான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டியது இருக்கு திரு நடேசன் அவர்களே. அதனால அந்த 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 விஷயமும் அங்க அடிபட்டு போகுது. ஆனா தேசிய கீதத்தை அவமதித்தார்கள் அப்படின்னு சொல்றதை எப்படி சார் பாக்குறீங்க? பொய். ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய். இது உங்களுக்கு சர்வ சாதாரண இப்படி பொய் சொல்றது. உதயநிதி வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற கருத்துக்கு மாறுபாடு உள்ள பிறப்பினாலேயே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிற ஒரு கருத்து இருந்தால் அந்த கருத்து வந்து வேரோடு அழிக்கப்பட வேண்டியதான்றது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதான்னு சொன்னார். இந்த அர்த்தத்துல தான் சொன்னார். அதை மறுபடியும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இந்த அர்த்தத்துல சொன்ன சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னதுக்கும் இந்துக்களை எல்லாம் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் மகன் சொல்றாருன்னு சொல்லி இது பிஜேபி அபிஷியல் ஐடி விங்குடைய இவர் பேசினாரு, மேன் இன் சார்ஜ் பேசினாரு. அது என்னது? வடிகட்டின பொய். இது மாதிரி தான் வடிகட்டின பொய் சொல்றது இவங்களுக்கு வழக்கமான ஒன்று.